வணக்கம் and welcome back to சின்னஞ்சேரி கிளியே my dear தங்கங்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் இன்னும் ஹாப்பி ஆக்குற வகையில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு டங் ட்விஸ்டர் தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். இது ஏன் புதுசா இருக்கும்னா நீங்க இது 10 டைம்ஸ் சொன்னாதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதே ஃபீல் ஆகும். ஸோ ரெண்டே வார்த்தை தான், ட்ரூலி ரூரல். ட்ரூலி ரூரல், ட்ரூலி ரூரல் போலறது பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லி பார்க்கணும். ஸ்லோவாக ட்ரூலி ரூரல் ட்ரூலி ரூரல் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கே இடிக்குது அப்படின்னு. ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி ஃபன் ஆக்டிவிட்டி டு டூ. ஸோ ட்ரூலி ரூரல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபென்டாஸ்டிக் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் செக்மெண்ட்டாக இருக்க போகிறது சுரம் கற்றல். இதில் இன்னைக்கு நம்ம தாட்டு வரிசையை தான் பார்க்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க சமய ஐஸ்வர்யா அவர்கள். சுரம் கற்றல். சுரம் கற்றல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமய ஐஸ்வர்யா. ஹாய் குட்டீஸ். ஹாய் அக்கா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம் அக்கா. சரி, இன்னைக்கு நம்ம எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா தாட்டு வரிசை பார்க்க போகிறோம். பாடத்துல என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? சா பா சா. வெரி குட். சா சா பா இதுவுமே வந்து ஆதித்தாளம்ல தான் பார்க்க போகிறோம். ஒரு பீட்டுக்கு ஒரு ஸ்வரம் தான். சரி சக சரி சாத ரி க ரி மா ரி க ரி மா சா மா க ரி சா மா க ரி சரி க மா சரி க மா ரி ப மா க ரி ப மா க ரி க மா ப ரி க மா ப க மா க ப க மா க ப மா ப மா த மா ப மா த க மா க ப க மா க ப மா ப மா த மா ப மா த க த ப மா க த ப மா க மா ப த க மா ப த மா ப மா த மா ப மா த ப த ப நீ ப த ப நீ ம நீ த ப மா நீ த ப மா ப த நீ மா ப த நீ ப த ப நீ ப த ப நீ த நீ த ச த நீ த ச ப ச நீ த ப ச நீ த ப த நீ ச ப த
மா ப க பா மா பா க த க மா ப த க மா பா த ப மா க த பா மா க க ரி க சா க ரி க சா மா ச ரி க மா ச ரி க மா க ரி சா. மா க ரி சா. ஓகே, அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய். பாய் அக்கா. சின்னஞ்சிறுக்கிளியே இடைவேளைக்கு பின்தொடரும். சின்னஞ்சிறுக்கிளியே தொடர்கிறது. வெரி நைஸ் கைஸ். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் குவிஸ் ஃபார் த டே. நல்லா யோசிங்க. ஃபர்ஸ்ட் விமன் லெஜிஸ்லேட்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியா, ஃபர்ஸ்ட் விமன் ஹவுஸ் சர்ஜியன் இன் பிரிட்டிஷ் இந்தியா, அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மென்ஸ் காலேஜில் ஒரு விமனாக இவங்க போய் படித்தாங்க, தட் டூ இன் பிரிட்டிஷ் இந்தியா. இவங்க யாருன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான கதை கிளியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யார் இந்த முனியன் அப்படின்னு செம்ம காமெடியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் கேட்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க அம்புஜவள்ளி நாகராஜன் அவர்கள். வாங்க கதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கதை கிளி. இன்னைக்கான கதைக்கிளி நிகழ்வுல நாம கேட்க போறது முனியனோட கதை. யார் இந்த முனியன்? கேட்கலாம், வாங்க கேட்கலாமா? ஒரு ஊர்ல முனியன் ஒரு பையன் இருந்தான். அந்த முனியனை எல்லாரும் எப்படி கூப்பிட்டாங்க? முட்டாள் முனியன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு அது ரொம்ப வருத்தம். யாராவது அவங்க பையனை வந்து முட்டாள் முட்டாள்னு சொன்னா எந்த அம்மாக்காவது பிடிக்குமா? இவங்க அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தம். அந்த ஊர்ல ஒரு புத்திசாலியான ஒரு வாத்தியார் இருந்தார். அவங்க அம்மா போய் கேட்டாங்க, ஐயா சொல்லுங்களேன், எப்படி வந்து என் பையனை சரி பண்ண முடியும்? அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னாரு, ஏமா நீங்க பையனை வீட்லயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு எப்படி உலகத்தை பத்தி தெரியும்? அவனை வேலைக்கு அனுப்புங்க, அப்ப அவனுக்கு புத்திசாலித்தனம் தானா வரும். அட நல்ல யோசனையா இருக்கே, சரி அனுப்புவோம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, முனியனை கூப்பிட்டு அடுத்த நாள், முனியா நீ இன்னைக்கு நம்ம தோட்டக்கார அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு போய் தோட்டத்துல ஏதாச்சும் உதவி பண்ணிட்டு வா. முனியனுக்கு ஒரே சந்தோஷம். அட நான் வேலைக்கு போறேனா? ரொம்ப சந்தோஷமா கிளம்பிட்டான். எப்படி போனா? வேலை செய்ய முனிய போலே. ஆமா, வேலை செய்ய முனிய போலே. சந்தோஷமா போனான். தோட்டக்காரன் வந்து என்னெல்லாம் வேலை கொடுப்பாரு? தோட்டத்தில் நம்ம என்ன வேலை செய்ய முடியும்? கடி தண்ணி ஊற்றலாம், அப்புறமா விதை நடலாம், வேற என்ன பண்ணலாம்? ஆமா, எல்லாம் நம்ம களையெல்லாம் வெட்டலாம். எல்லா வேலையும் செஞ்சான் முனியன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா பண்ணான். முடிஞ்ச உடனே தோட்டக்காரரு முனியனை கூப்பிட்டு, அட முனியா நீ நல்லா வேலை செஞ்ச, இந்த ஒரு வெள்ளி காசை நீ வச்சுக்கோ அப்படின்னா. முனிய வெள்ளி காசு வாங்கினா ஒரே சந்தோஷம். அட இன்னும் காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அந்த காசை தூக்கி போட்டு விளையாடிட்டே வீட்டுக்கு போனான். அந்த காசுக்கு விழுந்து உருண்டு 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 போய் சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. வீட்டுக்கு வந்தான். அம்மா வந்தாங்க. அடே முனியா வேலை செஞ்சியா? செஞ்சேம்மா. அவர் சந்தோஷப்பட்டாரா? ரொம்ப சந்தோஷப்பட்டாருமா. உனக்கு ஏதாச்சும் கொடுத்தாரா? கொடுத்தாருமா. என்ன கொடுத்தாரு? ஒரு வெள்ளி காசு கொடுத்தாருமா. எங்கடா அது? அது நான் விளையாடிட்டே வந்தேன்னா சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சுமா. என்னடா நீ, காசு கொடுத்தா விளையாடிட்டா வருவாங்க? காசு என்ன பண்ணும்? பத்திரமா பாக்கெட்டுல போட்டு கொண்டு வரணும், சரியா? சரிம்மா, இனிமே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்த நாள் காலையில முனியரோட அம்மா அவனை கூப்பிட்டாங்க. டேய் முனியா, இன்னைக்கு நம்ம பால்கார பாண்டியண்ண வீட்டுல ஒன்னா கூப்பிட்டாங்க, நீ போய் அவருக்கு உதவி செஞ்சுட்டு வா. நீனு ஒரே சந்தோஷம். சரி சரி நான் போறேம்மா. கிளம்பிட்டான். எப்படி கிளம்புனா? வேலை செய்ய முனிய போயிட்டான். பால்கார வீட்டுல என்னெல்லாம் வேலை இருக்கும்? பால் கறக்கிறது, அப்புறம் என்ன பண்றது? பாலை கொண்டு போய் விற்கிறது, எல்லா வேலையும். ஆமா, காய்ச்சறது எல்லாம் பண்ணி அன்னைக்கு பூரா வேலையெல்லாம் முடிச்சான். முடிச்ச உடனே பால்கார அண்ணாக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன கொடுத்தாரு? ஒரு பானையில பாலை முனியனுக்கு, இந்தா முனியா இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு கொடுத்தாரு.
துணியை வாங்கினா அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க? உடனே என்ன பண்ணா? பாக்கெட்டுக்குள்ள அம்மா போட சொல்லியிருக்காங்க. பாக்கெட்டு திறந்தான். போக மாட்டேங்குதே, ஜமால் உடஞ்சி போச்சு. பானை பாலெல்லாம் மேல கொட்டி போச்சு. வீட்டுக்கு வந்தா அம்மா வந்தாங்க. அடே என்னடா மேலெல்லாம் ஒரே பாலா இருக்கு. நீங்க தானமா சொன்னீங்க பாக்கெட்ல போட்டு கொண்டு வரணும்னு. அந்த பானை பால் பாக்கெட்ல போடுறதுக்கு நான் அது உடஞ்சி போச்சுமா. அடே பானையை போய் பாக்கெட்ல போடுவாங்க. பானை என்ன பண்ணணும்? தலையில வச்சு இறுக்கமா புடிச்சு எடுத்துட்டு வரணும். அது மாதிரி கொண்டு வரணும்டா. சரிம்மா, நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்த நாள் அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் நம்ம மளிகை கடை அண்ணாச்சி வீட்டுல போய் அண்ணாச்சியோட கடையில இன்னைக்கு நீ போய் வேலை செய். கிளம்பிட்டாங்க. அப்படி இல்லைன்னா வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய மளிகை கடை போயாச்சு. மளிகை கடையில் என்னெல்லாம் வேலை இருக்கும்? எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். விற்கிறது இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம்? திருப்பி எடுக்கிறது, பொட்டலம் கட்டுறது, எல்லா வேலையும் செஞ்சானா பிரிண்ட் பண்றது, பில்லு பிரிண்ட் பண்றது எல்லாம் பண்ணோம். சாயந்தரம் ஆனதும் மளிகை கடை அண்ணாச்சி, டேய் முனியா, உங்க அம்மா சொன்னாங்க உங்க வீட்டுல எலி தொல்லையா இருக்குன்னு, இந்த பூனையை எடுத்துட்டு போ. பூனைய கொடுத்துட்டாரு. அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க? முனிய பூனைய தூக்கி தலை மேல வச்சான். தலை மேல வச்சுட்டு சந்தோஷமா கிளம்பினா. அந்த பூனைக்கு முதல்ல சந்தோஷமா இருந்துச்சு. அட நம்மள கூட யாரோ தலை மேல வச்சிருக்காங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டே வந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆனதும் எனக்கு கீழே போகணுமே அப்படின்னு தெளிய ஆரம்பிச்சிச்சு. முனிய உடனே என்ன பண்ணோம்? இறுக்கமா பிடிச்சிட்டான். பூனைக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அதோட காலை முன்னால போட்டு சரக்குன்னு கீறிட்டு எகிரி குதிச்சு ஓடியே போச்சு. வந்தா முனிய வீட்டுக்கு. இங்கெல்லாம் அப்படியே கீரலோட அம்மா ஓடி வந்தாங்க. டேய் என்னடா முனியா, என்னடா பண்ண? நீங்க தானம்மா சொன்னீங்க தலையில வச்சு கொண்டு வரணும்னு. பூனைய தலையில வச்சு அது இப்படி பூனைய எப்படி கூட்டிட்டு வரணும்? கயிறு போட்டு கட்டி இழுத்துட்டு வரணும்டா. யாராச்சும் தலையில வச்சுட்டு வருவாங்களா? சரி சரி வா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். மருந்து போட்டாங்க. ஒரு வாரம் காயம் ஆறுற வரைக்கும் முனியா எங்கேயும் போல. அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. டேய் முனியா, பழக்கடைக்காரரு அவருக்கு வந்து உதவிக்கு ஆள் வேணும்னாரு, நீ போயிட்டு வரியா? போறேம்மா, போறேன். கிளம்பிட்டா அன்னைக்கு முனியன். எப்படி போனா? வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய போயிட்டான். பழக்கடைக்காரர் இல்ல, அவர் என்னெல்லாம் வேலை கொடுத்துருப்பாரு முனியனுக்கு? பழத்தை கட் பண்ற வேலை. அது பழம்லாம் விற்கிறது, பழத்தெல்லாம் கட் பண்றது, எல்லா வேலையும் செஞ்சோம். சாயந்தரம் ஆனதும் அவர் என்ன கொடுத்தாரு? ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை முனியன் கிட்ட கொடுத்தாரு. எடுத்துட்டு போடா முனியா. முனியனுக்கு உடனே அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. என்ன பண்ணணும்? கையில கட்டி எடுத்துட்டே வந்தா. வந்தா வீட்டுக்கு. அம்மா வந்தாங்க, பயந்துட்டே வந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாரோ தெரியலையே. வெளில வந்தாங்க. ஆனா முனியா சந்தோஷமா இருந்தான். அடே முனியா, நீ நல்லா வேலை செஞ்சுட்ட போல. ஆமாம்மா. நீ என்ன கொடுத்தாங்க? நான் பத்திரமா கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு. கயிறு மட்டும்தான் இருந்தது, பழம் இல்ல. டேய் என்னடா பண்ண? இங்க பழத்தை கட்டி எடுத்துட்டு வந்தேம்மா. பழம் எங்க தெரியல. போடா முனியா, இனிமே நான் உன்னை எங்கேயுமே அனுப்ப போறது இல்ல. பரவாயில்ல, எல்லாரும் உன்னை முட்டாள்னே சொல்லிக்கிட்டோம், நீ வீட்லயே அப்படின்ட்டாங்க அவங்க அம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இல்லம்மா ஒரே ஒரு தடவைமா, கடைசியா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. அம்மா ஒரே ஒரு தடவை. சரி. அடுத்த நாள் அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் நம்ம துணி வெளுக்கிற அண்ணாச்சி இருக்காருல்ல, அவருக்கு உதவிக்கு ஆளு வேணுமா? ஆனா இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு. ஒழுங்கா அவர் என்ன கொடுக்குறாரோ நீ எடுத்துட்டு வரணும். கிளம்பிட்டான். சரிம்மா வேலை செய்ய முனியம் போறேன். வேலை செய்ய முனியம் போறேன். போனா துணி வெளுக்கிறவர் என்ன வேலைலாம் கொடுப்பாரு? துணியை துவைக்கிறதுக்கு,
அயன் பண்றதுக்கு, மடிக்கிறது, எல்லா வேலையும் நாள் பூரா செஞ்சான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். முனியனுக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி முத நாள் அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பழத்தெல்லாம் கொடுத்தா எப்படி கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா. தோல்ல வச்சு பத்திரமா கொண்டு வரணும் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த பரிசை பார்த்த உடனே முனியனுக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஆனா இது ரொம்ப கனமா இருக்கே, இது எப்படி நம்ம தோல்ல தூக்கிட்டு, ஆனா அம்மா சொல்லியிருக்காங்க இதான் கடைசி வாய்ப்பு, நான் இதை பத்திரமா தூக்கணும். ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு தூக்கி ஒரு வழியா தோல் மேல வச்சு நடக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி போயிட்டு இருந்தான். இப்போ அந்த ஊர்ல ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. ஏன் தெரியுமா? அவளுக்கு சிரிப்புனாலே என்னன்னு தெரியாது. அவளுக்கு சிரிக்கவே தெரியாது. நம்மளால சிரிக்காம இருக்க முடியுமா? அவ சிரிக்கவே மாட்டா. சிரிக்கலன்னா என்ன வரும்? எல்லா நோயும் வந்துடும். அப்படிதான் இருந்தா அவ. அவங்க அம்மா அப்பா என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அவளை சிரிக்க வைக்க. அவ சிரிக்கிற மாதிரியே இல்லை. அவ ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அந்த வழியா தான் யார் வந்தாங்க? நம்ம முனியன். இந்த பொண்ணு முனியனை பார்த்தா, கண்ணை சுண்டி பார்த்தா, விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மா அப்பா ஓடி வந்தாங்க. அட, நம்ம பொண்ணு சிரிக்கிறாளே, எதை பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு அவங்களும் முனியனை பார்த்தாங்க. பார்த்த உடனே அவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இவங்க சிரிக்கிறத பார்த்து பக்கத்து வீடு, ஏத்து வீடு எல்லாரும் ஓடி வந்தாங்க. எல்லாரும் முனியனை பார்த்து எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்த உடனே முனியன் தோள் மேல வச்சிருந்தான் பாருங்க. அது என்ன பண்ணுச்சு? காதை வெடிச்சிச்சு. சுத்தி முத்தி பார்த்துச்சு. முனியனை கீழே தள்ளி விட்டு எகிரி குதிச்சு ஓடி போச்சு. முனியன் கத்த ஆரம்பிச்சா, ஐயோ என்னோட கழுதை, என்னோட கழுதை, என்னோட கழுதை, என்னோட கழுதை ஓடுது 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 ஓடி போச்சு. இப்போ முனியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இனிமே எங்க அம்மா என்ன வேலைக்கே அனுப்ப மாட்டாங்க. அந்த குட்டி பொண்ணோட அப்பா அங்க வந்தாரு. முனியா, கவலைப்படாத, நான் அவங்க அம்மாவை கூப்பிடுறேன். அவங்க அம்மா வந்தாங்க. என்னடா பண்ண, இன்னைக்கும் விட்டுட்டியா? நீ முட்டாளாவே தாண்டா இருப்ப, உனக்கு புத்திசாலித்தனமே வராது. அப்போ அந்த முனிய வேலை செஞ்சால, எங்கெல்லாம் வேலை செஞ்சான்? தோட்டக்காரரு, பால்காரரு, பழக்கடை, மளிகை கடைக்காரரு எல்லாரும் வந்தாங்க. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி முனிய முட்டாள் இல்ல. அவனுக்கு யாருக்கும் சரியா சொல்லித்தர தெரியல. நாங்க சொன்ன வேலையெல்லாம் முனிய சரியாதான் பண்ணான். நம்ம சரியா சொல்லி கொடுத்தா நம்ம பசங்களும் எல்லாம் சரியாதான் கத்துப்பாங்க. இப்ப அந்த பொண்ணோட அப்பா வந்தார். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, முனியனை புத்திசாலியா மாத்துறது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொன்னாரு. ஒரு வருஷத்துக்குள்ள முனியனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்து முட்டாள் முனியன் என்னவா ஆயிட்டான்? புத்திசாலி முனியனா மாறிட்டான். அதோட இந்த கதை முடிஞ்சு போச்சு, கதையை முடிஞ்சு போச்சு, கதையை முடிஞ்சு போச்சு, கதையை முடிஞ்சு போச்சு. சின்னஞ்சிறு கிளியே இடைவேளைக்கு பின்தொடரும். சின்னஞ்சிறு கிளியே தொடர்கிறது. லவ்லி காய்ஸ், ரொம்ப ஜாலியான கதையை கேட்டு நான் ரொம்ப ரசித்தேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நம்மளுடைய குவெஷனுக்கான அடுத்த ஹிண்ட்டையும் நான் கொடுக்குறேன். இவங்க தான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டையும் ஆரம்பித்தாங்க. அண்ட் இவங்க தான் பத்மபூஷன் அவார்டையும் பெற்றாங்க இன் 1956. இவங்க யாரும் நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான வண்ணக்கிளியில் இன்றைக்கி நம்ம லேண்ட்ஸ்கேப் வாட்டர் கலர் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க செலின் சபாஷினி அவர்கள். வாங்க போய் பெயிண்ட் பண்ணிட்டு வரலாம். வண்ணக்கிளி. Hi Ready Tamil Kutties, welcome to our Arts and Crafts show. Hi. So இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப வைப்ரண்ட்டான ஒரு ஆர்ட் பண்ண போகிறோம். ஸோ என் முன்னாடி இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு எனி கெஸ்ஸஸ் நம்ம இன்னைக்கு என்ன ஆர்ட் பண்ண போகிறோம்? Water colors. Very good. So I think you guessed it from the watercolors that today we are going to do watercolor.
ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல க்யூட்டான லேண்ட்ஸ்கேப் பண்ண போகிறோம். லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ சம் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ இது வந்து ஒரு 300 GSM வாட்டர் கலர் பேப்பர். இது ஏன் பேப்பர் திக்காக இருக்குன்னா, நம்ம வாட்டர் கலர் யூஸ் பண்ணும்போது வி யூஸ் அ லாட் ஆஃப் வாட்டர், அதனால். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த பேப்பரை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேப் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்டர் பார்த்து நம்ம இந்த டேப் யூஸ் பண்ணும்போது இது வந்து அந்த பெயிண்ட் வெளியில் போனாலும் வி வில் கெட் அ நைஸ் ஒயிட் பார்டர். நம்ம லாஸ்ட்டாக பிரிச்சுருவோம்ல, அது டேப் எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு நீட்டான ஒரு ஒயிட் பார்டர் கிடைக்கும், க்ளீனாக ஒரு பார்டர் கிடைக்கும். ஸோ தட் இஸ் வை வி ஆர் யூஸிங் அ பேப்பர் டேப். ஸோ நம்ம டேப்பை போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதை பார்த்து இப்போ நம்ம வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஓகே பண்ணுவோம், சரிங்களா? What is landscape? ஓகே, லேண்ட்ஸ்கேப்னா நம்ம அவுட்டோர் க்ரீனரி இருக்குல்ல. இப்போ நம்ம இருக்கிறது இப்போ ஒரு சிட்டியில் இருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்கைஸ்கேப்புன்னு சொல்லுவாங்க, சிட்டி சைடு. ஓகே, நம்ம அவுட்டர் ஏரியாஸ் நீங்கள் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? குட்டி குட்டி வீடு, தென் அதுக்கப்புறம் ஃபீல்டு க்ரீனாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் லேண்ட்ஸ்கேப், சரிங்களா? வில்லேஜ் சைடு, எக்ஸாக்ட்லி, வெரி குட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ வெரி லைட் ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் வாட்டர் கலருக்கு ஸ்கெட்ச் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக ஸ்கெட்ச் பண்ணணும். ஸோ முதல்ல நான் வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் அ வெரி லூஸ் கைட்லைன்ஸ். ஓகே, ரொம்பலாம் நான் கொடுக்க போகிறதில்ல, பிகாஸ் நான் எல்லாமே பெயிண்ட்லேயே பண்ணி முடிச்சிருவேன். ஓகே, தென் யூ கேன் கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து இந்த லைன் நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுட்டோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரப் அண்ட் மேக் லைட்டர் லைன்ஸ். We have done the basic drawing, just one hut and greenery. எந்த மாதிரி ப்ரஷஸ் யூஸ் பண்ணலாம்? ஓகே, நம்ம வந்து பெயிண்டிங்க்கு டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் இருக்குல்ல, நீங்கள் எல்லோரும் ட்ரையல் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாட்டர் கலருக்கு ஐ லைக் யூஸிங் சிந்தட்டிக் ப்ரஷ். ஏன்னா இல்லை நல்லா ஒரு வாட்டர் ஹோல்டு இருக்கும், நிறைய தண்ணி ஹோல்டு பண்ணும் வாட்டர், சரிங்களா? அண்ட் நம்ம கிளைட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஐம் கோயிங் டு ஷீட். முதல்ல நம்ம இதை வெட் பண்ணணும் லைட்டாக, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ எடுக்கிறேன். இங்கே பார்க்க தெரியுதா உங்களுக்கு நான் எப்படி வாட்டரியாக எடுத்திருக்கேன்னு? நான் எடுத்தோன்னே டார்க்காக வைக்க மாட்டேன், பிகாஸ் தட் இஸ் நாட் ஹவு வாட்டர் கலர் ஒர்க்ஸ், சரியா? இட் ஹாஸ் டு பி வாட்டரி, சரியா? நம்ம வந்து லைட்லேருந்து டார்க்குக்கு போவோம். திஸ் இஸ் வாட் இஸ் வாட்டர் கலர். நம்ம வந்து டார்க் ஷேட்லேருந்து லைட் ஷேடுக்கு போக மாட்டோம், அது வந்து ஆயில் பெயிண்டிங். கேன் யூ see நான் வாட்டரை வச்சு நான் அதை வந்து ஸ்கையை பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு? வெரி மைல்டு, கலரே தெரியாது ஆல்மோஸ்ட். ஆனால் எடுத்தோடனே எப்பயுமே லைட் கலர்ஸ் மட்டும் தான் போடணும், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆட் மோர் கலர். எடுத்தோடனே டார்க்காக வச்சிட்டிங்கன்னா யூ ஹாவ் டு ரீஸ்டார்ட் யுவர் ட்ராயிங், சரிங்களா? ஸோ இது முடிச்சிட்டோமா? இப்போ நீங்கள் க்ரீனரி போடுறதுக்கு முன்னாடி இது வந்து என்ன கலர்? எல்லோ. ஆனால் இதை வந்து சன்னி எல்லோ, லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்க. லெமன் மாதிரி இருக்குது, தெரியுதா? இந்த லெமன் எல்லோ தான் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லேயர் மாதிரி போடுவோம். எங்கெங்கெல்லாம் நம்ம க்ரீனரி வரைய போகிறோமோ நம்ம அங்கே லெமன் எல்லோ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் தெரியுதா உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது? கேன் யூ see? நல்லா மைல்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம கொஞ்சம் ஒரு டார்க்கர் ஷேடு வைப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் டு த க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் க்ரீன் நம்ம கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் க்ரீன் மாதிரி எடுக்கலாம், ஓகேவா? கொஞ்சம் எடுத்துகிட்டு வாட்டரோட மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம எடுத்தோடனே நம்ம இப்படி பண்ண மாட்டோம். we are not going to fill colors, we are not filling colors, சரியா? நீங்கள் ஒரு ரவுண்டு வரைகிறீங்க, அதுக்குள்ளே நீங்கள் கலர் ஃபில் பண்ணுறீங்களா, அது மாதிரி கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேட்டர்னாக we are going to do spots like this. தெரியுதா உங்களுக்கு? க்ரீனரியை மிமிக் பண்ணுறோம். நம்ம அப்படியே ஒரு லீஃபாக வரைய போகிறதில்ல, சரியா? இப்போ வெட்டாக இருக்கா, அந்த வெட்டோடையே கொஞ்சம் ஒரு டார்க்கர் கலர் நீங்கள் போடலாம். பின்னாடி இருக்கிறது லைட்டாக இருக்கும். ஆன் டாப் ஐ எம் லேயரிங் த கலர்ஸ்.
Now here I'll put some yellow. Now let's concentrate on the house. House வந்து ஒரு ஹட் மாதிரி தான் பண்ண போகிறோம். எங்கே தேவையோ அங்கே மட்டும் தான் போடணும் பிளாக், சரியா? எல்லா இடத்துலையும் அவுட்லைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அப்போ அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. டீட்டெயிலிங் மட்டும் காட்டிடுறேன். நளினமாக காட்டணும். So now what we'll do is, the last most interesting part is to peel away the paper tape. ஸோ இப்போ நம்ம பெயிண்டிங்கே முடிச்சிட்டோம், சரியா? திஸ் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் டூயிங் அ லேண்ட்ஸ்கேப். எண்ட் ரிசல்ட் நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல? ஸோ வென் யூ டூ த ப்ராப்பர் டீட்டெயிலிங்ஸ், நான் வந்து ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்காலாம் நான் பண்ணல நான், ஓகேவா? இது வந்து மேலோட்டமாக நல்ல ஒரு க்ரீனரியாக மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சம் அதர் சாம்பிள்ஸும் நான் பண்ணியிருக்கேன் நான். I hope you all enjoyed a lot. Yes! I enjoyed it too because it was very therapeutic and very calming. So let's meet you all at the next session with something new and creative. Say bye. Bye. லவ்லி கைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெயிண்டிங் தான் இப்போ நம்ம பார்த்தோம். குவிஸ்க்கான ஆன்சர் என்ன நீங்கள் யோசிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் விமன் லெஜிஸ்லேட்டர், அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர், இட்ஸ் நன் அதர் தேன் த கிரேட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நீங்கள் ஷேர் பண்ணி மகிழுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். பாய் குட்டீஸ், ஹாப்பி சண்டே.